ஹே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் டியாரா. வெல்கம் டு மை சேனல் தும் ஹி ஹோ பார்ட் 3. வீடியோ பார்த்துட்டு லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் இதெல்லாம் பண்ணிவிடுங்க. அப்புறம் இமேஜினேஷனில் ரொம்ப ஃபாலோ ஆகாதீங்க. இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக நான் பார்த்துருப்போனா ஜங்குக் ரொம்ப குடிச்சிருப்பான். மீரா அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருப்பா. அதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலாம். பார்த்து வா ஜங்குக். மீரா வா ஏன் அப்படி பண்ணா மீரா? நீ ரூம்க்கு வா ஃபர்ஸ்ட் ஜங்குக். நீ போய் ஃபர்ஸ்ட் படுத்து தூங்கு. இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கை மீரா ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறா. போயிட்டு பெட்டில் தான் உட்கார வைக்கிறா. படு ஜங்கு, தூங்கு. மீரா, நான் தான் வைத்தியகார மாதிரி இருந்திருக்கேன்ல. எப்படி அவ இன்னொருத்தனோட அப்படி போகலாம் மீரா? அவனோட ரொம்ப சந்தோஷமா இருக்காள் அவ. அப்போ நான் அந்த சந்தோஷத்தை அவளுக்கு கொடுக்கல. அதனால்தான் டிவோர்ஸ் தான் என்னை விட்டு போயிட்டு இப்போ என்ன மொத்தமா அவளோட லைஃப்ல இருந்து எடுத்துட்டால மீரா. மீராவுக்கு இதை கேட்க கோவம் தான் வருது. எதுக்குடா போனவளே நினைச்சு புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஜங்குக் பேசாம படுத்து தூங்கு ஜங்குக். மார்னிங் உனக்கு தான் கஷ்டமா இருக்கும். ஜங்குக் அதை கேட்குறானே இல்லை, என்னென்னவோ புலம்பிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பெட்டோட ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு டேபிளில் வைன் வாங்கி கொடுத்த ஒரு ஸ்டாச்சு இருக்கும். லைக் வெட்டிங் கப்பிள் 2 பேர் நின்றுட்டு இருக்க மாதிரி ரொம்ப அழகா ஒரு பால்குள்ளே இருக்க மாதிரி அது இருக்கும். அதை அவன் பார்த்துட்டே இருந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வந்துட்டு அதை அப்படியே கையில் எடுத்து பார்க்குறான். மீராவுக்கு இங்கே அவன் என்ன பண்ண போகிறானே கெஸ் பண்ண முடியல. அவ்வளோ சீக்கிரம் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தனோட நீ போயிட்ட, இது மட்டும் எனக்கு என்னதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரேடியே கீழே அடிக்கிறான். அது அப்படியே நொறுங்கிடுது. ஜங்குக் இப்படி மீராவே பயந்துடுறா. அப்போ அவன் பெட்டில் வந்து திரும்ப உட்காந்துட்டு அவளே என்ன தூக்கி வீசிட்டா. நான் மட்டும் எதுக்கு அவளை நினைக்கணும்? எதுக்கு நினைக்கணும்? ஐயோ, இப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே அவனோட ஹேண்ட்ஸால முகத்தை மூடிட்டு ரொம்ப அலறான். ஜங்குக், ஏன் ஜங்குக்? இப்படி சொல்லிட்டு மீரா பக்கத்தில் உட்கார அவ போயிட்டா மீரா. ஜங்குக் நீ படு ஜங்குக். அவ போயிட்டால, எதுக்கு அவளே நினைச்சிட்டு இருக்க? நீ படு. இப்படி சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே பெட்ல படுக்க வச்சுட்டு பிளாங்கெட் எல்லாம் போத்தி விடுறா. கொஞ்ச நேரத்துல அவன் தூங்கி இருப்பான். அப்போ மீரா ஜங்குக்கோட தலையை கோதி விட்டுட்டு, ஏன் ஜங்குக், அவதான் நீ வேணான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் கேட்டுட்டு போயிட்டால, எதுக்கு அவளே நினைச்சு ஃபீல் பண்ற ஜங்குக்? நான் இருக்கேன்ல, நான் இருப்பேன் ஜங்குக். உனக்கு வாயன மாதிரியெல்லாம் நான் உன்னை விட்டுட்டெல்லாம் போக மாட்டேன் ஜங்குக். இந்த மாதிரி அவன் நினைச்சிட்டு இருக்கா. ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் சென்று அவள் ஹாலில் படுத்து அவளும் தூங்கியிருப்பா. மார்னிங் ஜங்குக் ஃபர்ஸ்ட் முழிக்கிறான். எந்திரிச்சு முன்னாடி உடைச்சிருப்பான்ல, அதை தான் அப்படியே ஸ்டேர் பண்ணிட்டு உட்காந்துருக்கான். அவனுக்கு அவ்வளோ தலைவலிக்குது. கண்ணெல்லாம் வீங்கி போய் ரெட்டாக இருக்கு. பட் முகத்தில் எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனுமே இல்லை. லைக் அதை ஸ்டேர் பண்ணிட்டு இருக்கான். அவனை அறியாமலே கண்ணில் இருந்து டியர்ஸ் வருது. அப்படியே ஃப்ளாஷ்பேக்கெல்லாம் அவன் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஐயோ, வந்துட்டேன் ஜங்குக். டேய், என்ன நான் செவிடா போகணும்னு நினைக்கிறியாடா நீ? இல்லை, அது லேட் ஆயிடுச்சு. அதுக்கு இப்படிதான் அவன் நடிப்பியா நீ? போடா, டேடி உட்காருடா. ஓ சாரி. ஆக்சுவலி
நீ ஏறிட்டியோ நினச்சிட்டேன்டி. நினப்படா பரதேசி. ஹே என்னடி, இப்போ நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் காலேஜ் போகிற நினைப்பிலே பேச வேண்டியது. என்ன எங்கேயே பார்த்துட்ருக்க? அவ்வளோ அவசரப்பட்டல, வண்டி எடு. ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுடி, அப்படி இருக்க. டே திரும்படா, ஒரு ட்ரம்ப் தான். பரவாயில்லையே கண்டுபிடிச்சிட்ட. அடே உன்ன. சரி சரி ஓ, நாட்டி அடிக்கிற, அப்படி தாண்டா அடிப்பேன். ஹே டே கால்லாம் வலிக்குதுடா. உன் ஆஃபீஸ்லலாம் எவ்வளோ நல்லா இருக்கு, எங்கள் ஆஃபீஸில் மட்டும் படுத்துறாங்கடா. என்ன கால் வலிக்குதா? இரு. டே டே என்னடா பண்ணுற? பிடிச்சி விட்றேன்டி. ஐயோ இல்லை அதெல்லாம் வேணாம், வலிக்குதுன்னு சொன்னால. இல்லை வேணாடா ஜங்குக். ஓ மரியாதையோ, சரி சரி. ஹே மரியாதையை கூட்டுறிக்கால, பேசக்குள்ளேனா பரதேசி பண்ணாடன்னு பேசிட்டு இதில் உனக்கு மரியாதை கொடுக்கணும்னு தோணியிருக்கு பாரு. ஹே என்னடி பார்க்குற? இங்கே வாயேன். ஏன் இல்லை சும்மா வா. நல்ல பையன்டா நீ. ஏன்டா நீ இப்படி இருக்க? எதுக்கு உன்னை எனக்கு அவ்வளோ பிடிக்குது? டேய் பாரு எவ்வளோ இருமல்னு. எங்கே இருந்துட்டு அந்த ஜலதோஷத்தெல்லாம் பிடிச்சிட்டு வர நீ? இரு இந்த கஷாயத்தை கூடி. வேணாண்டி கசக்கும். இதெல்லாம் இழுத்துட்டு வர முன்னுக்கு யோசிச்சிருக்கான். நீ இப்போ மட்டும் குடிக்கலாம், அவனை எங்கே அடி வாங்குவான்னு தெரியாது. வேணாண்டி குடிடா குடி. வயான் என்னடா மூக்கு வலிக்குதுடி. என்ன மூக்கு வலிக்குதா? ஹே அவெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போனா தலைவலி வயிறு வலின்னு சொல்லுவான், நீ மட்டும்தானே மூக்கு வலின்னு சொல்லியிருக்க. ஹே சிரிப்பா இருக்காடி உனக்கு? வலிக்குதுடி சத்தியமா. ஏன்டா அப்படி காமெடி பண்ற? ஹே உண்மையா சொல்றேன்டி. போட. ஜங்குக் எந்திரிச்சிட்டியா நீ? இரு நான் உனக்கு ஏதாவது ஹேங் ஓவர் ட்ரிங்க் போட்டு எடுத்துட்டு வரேன். நீ குடி, அப்போ கொஞ்சம் நல்லா இருக்கும். மீரா ஒரு நிமிஷம். சொல்லு ஜங்குக். அது சாரி மீரா, நேற்று நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். சாரி மீரா. இல்லை ஜங்குக், எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீ ஏன் அப்படி யோசிக்கிற? இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். இப்படி சொல்லிட்டு மீரா போய் ஹேங் ஓவர் ட்ரிங்க் போட்டு எடுத்துட்டு வரா. வந்து ஜங்குக்கிட்ட கொடுக்க அவனும் குடிக்கிறான். இப்போ ஓகேவா ஜங்குக்? நல்லா ஃபீல் பண்ணுறியா? இப்போ ஓகே மீரா. மீரா. என்ன ஜங்குக்? நீ நேற்று நைட் இங்கே ஸ்டே பண்ணிட்டியான்னு? ஆமாம் ஜங்குக், உன்னை இப்படி தனியாக விட்டுட்டு நான் எப்படி போகிறது ஜங்குக்? இல்லை இங்கெல்லாம் உனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்திருக்குமான்னு தெரியல. அதெல்லாம் கம்ஃபர்டபுளாக தான் ஜங்குக் இருந்துச்சு, எந்த ப்ராப்ளமும் எனக்கு இல்லை. ஓகே. இப்படி மீரா சொன்னோன்னே ஜங்குக்கும் அந்த ட்ரிங்கை குடிச்சிட்டு ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். ஜங்குக் இன்னும் அதை நினச்சி ஃபீல் பண்ணுறியா ஜங்குக்? நீ அதை விடு ஜங்குக். இல்லை மீரா, நான் எதுக்கு அதை நினச்சி ஃபீல் பண்ணணும்? அவங்களே என்ன நினைக்கலன்றப்போ நான் எதுக்கு அவங்கள நினைக்கணும்? ஜங்குக். ஆமாம் மீரா, எதுக்கு நான் அவங்கள நினைக்கணும்? நேத்தோட எல்லாம் முடிஞ்சு, இனி எனக்கும் அவளுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. இதை கேட்டுட்டு மீராவுக்கே செம்ம ஷாக்காக இருந்திருக்கும். ஒரு பக்கம் ஒரு ஹாப்பினஸ், அப்போ ஜங்குக் அவளை மறந்துடுவான்னு சொல்லிட்டு. ரியலாவா ஜங்குக்? ஆமாம் மீரா, நம்மளை ஒருத்தவங்களுக்கு பிடிக்கலன்னு இருக்கக்குள்ள
அவங்களே நினச்சிட்டு அவங்களே கிராப் பண்ணிட்டு இருக்கிறது முட்டாள்தனம் மீரா. நான் அப்படி இருக்க கொஞ்சம் கூட விரும்பலை. என்னோட மனசுல இருந்து அவளை நான் தூக்கி எறிஞ்சிட்டேன் மீரா, தூக்கி எறிஞ்சிட்டேன். ஜங்குக், உன் மனசுல இருந்து அவ்வளோ தூக்கி எறிஞ்சிட்டேன்னா இப்போ அந்த மனசுல ஒரு பிளேஸ் இருக்குல்ல, அதை நீ எனக்கு கொடுப்பியா ஜங்குக்? மீரா, கொடுப்பியா ஜங்குக்? என்ன என்ன மீரா சொல்ற? ஆமா ஜங்குக், ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஸோ மச் ஜங்குக். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணுறேன் ஜங்குக். என்ன சொல்கிற மீரா நீ? முடியாதுன்னு சொல்லாத ஜங்குக். உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோட லவ் மொத்தத்தையும் உன்கிட்ட காட்டணும்னு நான் நினைக்கிறேன். ஐ லவ் யூ ஜங்குக். இப்படி சொல்லிட்டு மீரா ஜங்குக்கோட கையை பிடிக்கிறா. முடியாதுன்னு மட்டும் சொல்லாத ஜங்குக். வாயனை விட 1000 டைம் பெட்டராக உன்னை நான் பார்த்துக்குவேன். அவ்வளோ மாதிரியெல்லாம் உன்னை நான் விட்டுட்டு போக மாட்டேன் ஜங்குக். அப்போது ஜங்குக் அவளோட கையை ஸ்லோவாக எடுத்து விட்டுட்டு, மீரா, என்ன என்ன சொல்கிற மீரா நீ? நான் உன்னை அப்படியெல்லாம் பார்க்கல மீரா. ஜங்குக், தெரியல மீரா. ஐம் ரியலி சாரி மீரா. உனக்கு அப்படி ஒரு ஃபீலிங் வர்ற அளவுக்கு நான் நடந்துக்கிட்டேனா மீரா? ஐம் ரியலி சாரி மீரா. நானா உன்னை அப்படிலாம் நினைக்கல மீரா. ஆனால் ஜங்குக், அழாத மீரா. எனக்கு ரொம்ப கில்ட்டாக இருக்கு மீரா. அப்போ என்ன உனக்கு பிடிக்காத ஜங்குக்? அப்படி அப்படி இல்லை மீரா. என்னோட லோன்லியான டைம்ஸில் நீ தான் என் கூட இருந்திருக்க. உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மீரா. ஆனால் அந்த மாதிரி இல்லை மீரா. ஜங்குக், ஆனால் ஏன் ஜங்குக்? அவ போயிட்டால, இப்பவும் ஏன் நீ அப்படி இருக்க ஜங்குக்? ஓகே, இதுக்கு முன்னுக்கு அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இனிமேல் நம்ம லவ் பண்ணலாம் ஜங்குக். நம்மளோட லைஃப்பை கல்யாணம் பண்ணிட்டு நியூ ஸ்டார்ட் பண்ணலாம் ஜங்குக். மீரா, உனக்கு நான் சொன்னாலும் புரியுமான்னு தெரியல மீரா. நான் 2 பசங்களோட அப்பா மீரா. இப்போ என்னோட ப்ரியாரிட்டி அவங்க தான் மீரா. ரியான், ரித்துவை நானும் பார்த்துக்கிறேன் ஜங்குக். நான் அவங்கள பார்த்துக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இல்லை, நான் அவங்களுக்கு அம்மாவாக இருக்கிறேன் ஜங்குக். மீரா, உனக்கு புரிய மாட்டேங்குது மீரா. எனக்கு எஸ், அவள் என்னோட லைஃப்ல இருந்து போயிட்டா. ஆனால் எனக்கு இன்னொரு லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணும், இன்னொரு லைஃப்குள்ளே போகணும்லாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்டும் இல்லை மீரா. ஜங்குக், புரிஞ்சுக்கோ மீரா. நீ என்னோட ஒரு நல்ல ஃப்ரெண்ட், நானும் உன்னோட நல்ல ஃப்ரெண்ட். அப்படியே இருக்கலாம் மீரா. ஒரு வேளை என்னால் நீ அந்த மாதிரி ஃபீலிங்ஸ்லாம் வந்து கஷ்டப்பட்டுறியா இருந்தா என் கூட பேசாத மீரா. ஜங்குக், இல்லை, உன் மேல உள்ள கோவத்தில் சொல்லலை மீரா. உன்னை எப்பவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆஸ் அ ஃப்ரெண்டா. அதையும் தாண்டி உனக்கு ஒரு லைஃப் இருக்கு மீரா. எனக்காக வெயிட் பண்ணி உன்னோட லைஃப்பை வேஸ்ட் பண்ணாத மீரா. ஜங்குக், என்னை புரிஞ்சுக்கிட்டது நீ ஒருத்தி தான் மீரா. இதையும் புரிஞ்சுப்பன்னு நினைக்கிறேன் மீரா. உன்னை ஹர்ட் பண்ணணும், உன்னை கஷ்டப்படுத்தணும்லாம் இதை சொல்லலை மீரா. உன்னோட லைஃப் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் மீரா சொல்கிறேன். ஜங்குக், இப்படி அவ அழுதுட்டே வெளியே போயிட்டா. மீரா, இப்படிங்கிட்ட ஜங்குக்கு ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்கு. நமக்காக எல்லாம் பண்ண பொண்ணு அவள் கஷ்டப்படுறதுக்கு இப்போ நம்ம ரீசன் ஆயிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ அவன் உள்ளேருந்து யோசிச்சுட்ருக்க, மீராவும் வெளியே இருந்து ரொம்ப அழுதுட்டு யோசிச்சுட்ருக்கா. அப்போது எல்லாம் பண்ணுறாங்க 2 பேரும், ஆனால் பெருசாக பேசிக்கல. அப்போது மீரா கிளம்பக்குள்ள, ஜங்குக், மீரா நீ என்ன வேணா சொல்லு ஜங்குக், உன்னதான் நான் லவ் பண்ணுறேன், உன்னதான் நான் கல்யாணமும் பண்ணிப்பேன். இப்போ இல்லைனா ஓகே, ஐ வில் வெயிட் until end of my life. என்னைக்காவது உனக்கு என்னோட கம்ஃபர்ட் தேவைப்படும், அப்போ வரைக்கும் நான் வெயிட் பண்ணுறேன் ஜங்குக். பட் நான் உண்மையாக லவ் பண்ணுற ஒரு பர்சன்னா அது நீ மட்டும்தான் ஜங்குக், அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்படி சொல்லிட்டு அவள் போயிடுறா. இங்கிட்டு ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. மீரா ஜங்குக் ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் இருக்காங்க. இங்கிட்ட வயனும் ஜிமினும் கூட ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஜிமினும் அடிக்கடி வீட்டுக்கு வருவான், ஆனால் அது வயனோட அம்மா தங்கச்சிக்கு பிடிக்கவே பிடிக்காது. பட் அதெல்லாம் இப்போ வயன் கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா அவங்க டிசைட் பண்ணிட்டாங்க, அந்த மாதிரி நேரத்திலே நம்ம கூட இல்லாதவங்க இனி என்றைக்குமே நமக்கு ஆறுதலாக இருப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ரியான் ரித்துவோடையும் ஜிமின் நல்லா க்ளோஸ் ஆகிட்டான். ஏன்னா அவன் மீரா மாதிரி இல்லை, லைக் மீரா ஜங்கு கூட க்ளோஸாக இருக்கிற மாதிரி வயனோட ஜிமின் ரொம்ப க்ளோஸாக இருக்க மாட்டான். ரித்து ரியானோட தான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். அவங்க 2 பேரும் மோச்சின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்தால் செம்ம ஜாலியாக தான் இருப்பாங்க. சம்டைம்ஸ் ஜிமினும் வயனும் மட்டும் தனியாக எங்கேயாவது வெளியே போவாங்க. அப்போது ஜிமின் வயனோட நல்லா பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருப்பான். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு நாள், ஒரு சண்டே தான், வீட்டில் ரித்துவும் இருக்க மாட்டா. ஸோ வயனுக்கு வீட்டுக்கு போக தான் பிடிக்காது, அதனால ஜிமினோட வெளியே வந்திருப்பா. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துட்டு சும்மா பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமின் அவனோட மனசில் வயனை லவ் பண்ணிட்டு தானே இருக்கான். அதனால லைக் ஏன் இன்னும் இப்படியே இருக்கணும், அடுத்த ஸ்டெப்பை எடுத்து வைக்கலாம்ல, இன்னொரு மேரேஜ் பண்ணிக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறான். ஜிமின், ஐயோ இல்லைங்க, நான் ஏன் கேட்குறேன்னா அதான் அவர் உங்கள் லைஃப்பில் இல்லைன்னு ஆயிடுச்சு, அப்புறம் எதுக்கு நீங்கள் மட்டும் தனியாக இருந்து கஷ்டப்படணும், அடுத்த ஸ்டெப்பை மூவ் பண்ணலாம்ல வயன். என்னோட லைஃப்பில் அவர் இல்லைன்னு ஆயிட்டாரு ஜிமின், ஆனால் ரியான் ரித்துக்கு அவர் தானே அப்பா. அதோட அவங்க 2 பேரும் அவன் மேலே உயிரே வச்சுருக்காங்க ஜிமின். எப்படின்னா இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி இவர் தான் இனி உன்னோட அப்பான்னு அவங்களுக்கு நான் காட்ட முடியும். சின்ன பசங்க ஜிமின், என்னோட லைஃப் எப்படி போயிடுச்சுன்றதுக்காக அவங்களோட லைஃப்பையும் சின்ன வயசுலேயே செதைச்சிடக்கூடாதுல்ல. அப்போது ஜிமின் ஒரு மாதிரி யோசிக்கிறான், அவங்களோட சைட்லேருந்து சொல்கிறதும் சரிதானே அப்படின்ற மாதிரி. ஏங்க என்ன அவங்க அப்பாவை ஏற்றுக்க மாட்டாங்களாங்க? ஜிமின், தெரியலைங்க, அன்னைக்கு இதெல்லாம் வேணான்னு தான் சொன்னீங்க, ஆனால் என்னால் உங்களை தவிர யாரையும் லவ் பண்ண முடியலைங்க. ஜிமின், என்ன சொல்கிறீங்க? நீங்கள் அப்பான்னு சொல்லலைனாலும் பரவாயில்லைங்க, நான் மூச்சியாகவே இருந்துட்டு போகிறேன், அவங்கள நல்லா பார்த்துக்கிறேன், உங்களையும் நல்லா பார்த்துக்கிறேங்க. ஜிமின், என்ன ஜிமின், இதெல்லாம் சொல்கிறதுக்கு வேணா ஈஸியாக இருக்கும் ஜிமின், உங்கள் லைஃப் தான் இல்லாமல் போகும். எனக்கு இன்னொரு ரிலேஷன்ஷிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை ஜிமின். அதோட நீங்கள் எனக்கு நிறைய கம்ஃபர்ட் தந்திருக்கீங்க. நான் உங்களை கல்யாணம் பண்ணனா உங்களுக்கு சந்தோஷம் இருக்காது ஜிமின். என்னால் உங்களுக்கு ஒரு வைஃபாக இருக்க முடியாது, என்னால் முடியாது ஜிமின். எதுக்காக உங்கள் லைஃப்பை நீங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுறீங்க? வேறொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டு ஜாலியாக உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருங்க ஜிமின். என்னை விட நீங்கள் வயசில் சின்ன பையன், இன்னும் அனுபவிக்க நிறைய இருக்குது ஜிமின். இந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்குள்ளே வந்துட்டு உங்கள் லைஃப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க ஜிமின். எனக்கு இது ட்ராப் இல்லைங்க, பரவாயில்லைங்க. ஒரு ஒய்ஃபாக இருந்து ஒரு லவ்வராக இருந்து என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணாதான் அதுக்கு பேர் லவ்வாங்க, ரிலேஷன்ஷிப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக இருந்து ரியான் ரித்துவை நல்லா வளர்த்தோன்னா அதுவும் லவ் தாங்க.
அதுவும் ரிலேஷன்ஷிப் தான். சிம்மன் நானா தெரியலங்க. நானும் உங்களை ஏமாத்திருவேன்னு எதுவும் நினைக்கிறீங்களோ எனக்கு தெரியல. ஆனால் நான் அப்படிலாம் இருக்க மாட்டேங்க. ஒரு ஒய்ஃபோட லவ் எனக்கு கிடைக்கலன்னா பரவாயில்ல. வயனோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப், வயனோட அந்த கேர், அது கிடைச்சா போதுங்க. நீங்கள் இப்போ எப்படி வயனாக இருக்கீங்களோ அதே மாதிரியே இருங்கங்க. எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இதை கேட்டுட்டு வயனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. லைக் அவங்களால ஒரு முடிவை எடுக்கவே முடியல. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக இருக்குது. ஸோ அப்படியே அவங்க பைக்கில் சிம்மனோட வீட்டுக்கு போகிறாங்க. அப்போது வீட்டுக்கிட்ட வரக்குள்ள வண்டி பிரேக் டவுன் ஆகிடுது. வயன் வீட்டுக்கு போக சிம்மன் சர்வீஸ் சென்டருக்கு போயிருப்பான். கொஞ்சம் ரொம்ப லேட் ஆகுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஈவினிங் டைம் வேற, செம்ம மழை. ஸோ வயன் அன்னைக்கு அவளோட வீட்டில் ஜிம்மனை ஸ்டே பண்ணிட்டு போக சொல்லியிருப்பா. ஜிம்மனும் ஓகேன்ற மாதிரி சொல்கிறாரு. இங்கே வயன் வீட்டில் அப்பாவோட பழைய ட்ரெஸ் எல்லாம் இருக்கும்ல, அதை தான் ஜிம்மனுக்கு போட்டுக்க கொடுக்குறாங்க. வயனோட அம்மாவுக்கும் அக்காவுக்கும் தான் சுத்தமாக அதெல்லாம் பிடிக்கல. ஒரு மாதிரி முனவிக்கிட்டே இருக்காங்க. ஜிம்மன், நீங்கள் அவங்கள கண்டுக்காதீங்க. தெரியும்ல அவங்கள பற்றி. நீங்கள் எதுவும் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்கள? ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு ஜிம்மன்? இல்லைங்க, அது மலையில் நனைஞ்சிட்டேன்ல தான் ஒரு மாதிரி ஃபீவர் வர மாதிரி இருக்கு. என்ன ஜிம்மன், கொஞ்சம் இருங்க. ஆமாம், லைட்டாக உடம்பெல்லாம் சூடாக தான் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறது? இருங்க, நான் கஷாயம் ஏதாவது போட்டு எடுத்துகிட்டு வரேன். அதை நீங்கள் குடிங்க. நம்ம எதுக்கும் மார்னிங் போக முடியாது. நான் ஹாஃப் டேயில் வரேன். ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிகிட்டு போகிறேன். இதெல்லாம் கேட்க ஜிம்மனுக்கு ஒரு மாதிரி நல்லா இருக்கு. வயனே பார்த்துட்ருக்கான். ஓகேவா ஜிம்மன்? சரிங்க. இப்படியே வயனும் எல்லாம் செஞ்சு கொடுத்து ஜிம்மனை நல்லா கேர் பண்ணுறா. ஜிம்மனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னொரு பக்கம் வயனோட அம்மாக்கா இவனோட இப்போ ஊரை சுற்றிக்கிட்டு இருந்தா, இப்போ வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தங்க வச்சு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா. இந்த கன்றாவியெல்லாம் பார்க்கணுன்னு என் தலையெழுத்து அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங், ஜிம்மன், நான் அந்த ரூமில் உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் வச்சுருக்கேன். ஒரு மாதிரி போராக இருந்துச்சுன்னா வெளியில் போயிட்டு வாங்க. அப்புறம் அம்மா ஏதாவது புலம்பிக்கிட்டே இருப்பாங்க, அதை மட்டும் எதுவும் மனசில் வச்சுக்காதீங்க. நான் சீக்கிரமாக வந்துடுவேன் ஜிம்மன். சரிங்க வயன், நான் பார்த்துக்குறேன். இப்படி சொன்னோன்னே வயனும் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ஒர்க் பண்ணிவிட்டு ஹாஃப் டேயில் வீட்டுக்கு வந்துட்டு ஜிம்மனை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு மெடிசின்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. வந்துட்டு கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்து ஈவினிங் மாதிரி ஜிம்மன் கிளம்பலான்னு முடிவு பண்ணியிருப்பான். ஸோ அப்படியே அவங்க இருக்கக்குள்ள ஒரு 4 மணி மாதிரி டோர் பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்குது. ஜிம்மன் தான் போய் டோரை ஓப்பன் பண்ணுறான். பார்த்தா அங்கே நிற்கிறது ஜங்குக், ரியான், ரித்து. ஏன்னா இன்னைக்கு ரித்துவும் ரியானும் வயனோட தான் இருக்கணும், அதனால தான் அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பான். அப்போது ரித்துவும் மோச்சி இந்த மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஜிம்மனை கட்டி பிடிச்சிருப்பா. ரியானும் ஜிம்மன் அங்கிள் இந்த மாதிரி ரொம்ப ஹாப்பியாக சொல்லிட்டு உள்ளே வரான். அங்கிட்டு ஜங்குக்கு தான் இவன் வயனோட வீட்டில் இருக்கான். ஓ, அப்போ அந்த அளவு போயிடுச்சான் அந்த மாதிரி யோசிக்கிறான். அப்போது சரியாக வயனும் உள்ளேருந்து ஜிம்மன், ஜிம்மன், டேப்லெட் குடிக்க மறந்துட்டீங்க ஜிம்மன், எங்கே இருக்கீங்க? இப்படி சொல்லிக்கிட்டே ஒரு கையில் டேப்லெட்டும் இன்னொரு கையில் கிளாஸில் தண்ணியும் எடுத்துகிட்டு வராங்க. வந்து பார்த்தா அங்கே ஜங்குக். ஒரு மாதிரி வயன் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டாங்க. அவங்ககிட்ட ஜங்குக்கும் ஒரு மாதிரி தெரியல, கோவம் கவலை எல்லாம் கலந்த மாதிரி பார்த்துட்ருக்காரு வயனையே. அப்போது அந்தளவு போயிட்டு இல்லை நீ அந்த மாதிரி. இங்கிட்டு வயனும் அவனே வேறொருத்தியோட மூவ் ஆன் ஆகிட்டு போயிட்டான். ஒன்றா சேர்ந்து லிவிங்லேயே இருக்காங்க. அதை விடவா நான் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு வாராங்க. அப்போது ரித்து ரியானும் அம்மானு சொல்லிட்டு வந்துட்டு வயனோட லெக்ஸை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. டே இருங்கடா, கையில் தண்ணி. ஜிம்மன், இந்தாங்க டேப்லெட் வாங்கி போட்டுக்கோங்க ஜிம்மன் ஃபஸ்ட்டு அப்படின்னோட ஜிம்மனும் வந்து வாங்குறான்.
அவன் பெருசாக ஜங்குக்கு இதை பார்க்குறான் அப்படின்லாம் கணக்கு எடுத்துக்கல. ஏன்னா அவளும் ஜங்குக் மூவ் ஆன் ஆகிட்டான் அப்படின்ற மாதிரில நினச்சிட்ருக்கான். அதனால் அங்கிட்டு வெளியில் ஜங்குக் மட்டும் நின்றுட்டு அவ்வளோ முறைச்சி பார்த்துட்ருக்கான். அப்போது ரித்து போயிட்டு, டாடா இது மூச்சு டாடா, நீயும் வா, நாம் எல்லாம் சேர்ந்து விளாண்டுட்டு அப்புறமா நீ போ, வா டாடா இப்படி சொல்லிட்டு ஜங்குக்கோட கையை பிடிச்சி இழுக்கிறா. வா டாடா. ரித்து, டாடாக்கு ஒர்க் இருக்கு ரித்து, வர முடியாதுல்ல. அப்போ இப்போ போறியா டாடா நீ? சரி அப்போ நீ கீழே குனி. அப்போது சங்குக்கும் கீழே குனிய, பாய் டாடா, ஐ மிஸ் யூ. பாய் ரித்து. அப்பா பாய்ப்பா. பாய் ரியான். அப்படின்னோன்னா ரித்து ரியானும் உள்ளே வந்துடுறாங்க. லைக் ரொம்ப ஜாலியாக அப்படி இருக்காங்க. வயனும் சிரிச்சிட்டு இருக்கா. ஜங்குக் தான் அப்படியே ஒரு மாதிரி திரும்பி போகிறான். அவனுக்கு கவலையை தாண்டி வயன் மேலே அவ்வளோ கோவமாக இருக்குது. அவ்வளோ சீக்கிரம் என்னை தூக்கி வீசிட்டல அந்த மாதிரி. பைக்கை அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டிகிட்டு போகிறான். அவ்வளோ ஒரு கோவத்தோட வீட்டுக்கு போய் அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. திங்ஸ் எல்லாம் போட்டு உடைக்கிறான். அவன் வயனோட ஃபோட்டோஸ்லாம் நிறைய வச்சுருப்பான். அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து நெருப்பில் போட்டு எரிச்சிடுறான். போய் படுத்தா தூக்கமும் வரமாட்டேங்குது. கண்ட்ரோலை தாண்டி டிஎஸ் வருது. ஆனால் ஏன் அழுகிறான்னு அவனுக்கே தெரியல. ஸோ அடுத்த நாள் வழக்கம் போல் அவன் ஆஃபீஸ்க்கும் போகிறான். போய் வேலையெல்லாம் பார்த்துட்டு ஈவினிங் வரக்குள்ள, மீரா, சொல்லு ஜங்கு. என் கூட கொஞ்சம் வீட்டுக்கு வரியா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே ஜங்குக், இரு நான் கார் எடுத்துகிட்டு வரேன். இல்லை மீரா, பைக்கில் போகலாம், வா. இதுக்கிட்ட மீராவுக்கே செம்ம ஷாக் தான். ஸோ சரின்னு அவளும் பைக்கில் ஏறி உட்கார்றா. அப்போது அவள் ஜங்குக்கோட ஷோல்டரை லைட்டாக பிடிக்கிறா. டைட்டாக பிடிச்சிக்கோ மீரா, grip இருக்கணும்ல. ஜங்குக், பிடிச்சிக்கோ மீரா. ஓகே ஜங்குக் அப்படின்னு அவளும் பிடிச்சிக்க 2 பேரும் ஜங்குக்கோட வீட்டுக்கு தான் போகிறாங்க. டோரு திறந்துட்டு உள்ளே போனோன்னு, சொல்லு ஜங்குக், என்னமோ பேசணும்னு சொன்ன, வா உட்காந்துட்டு பேசலாம் இப்படி சொல்லிட்டு மீரா போக ஜங்குக் அவளோட கையை பிடிச்சி இழுத்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஜங்குக், போகாத மீரா, டைட்டாக ஹக் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஜங்குக், ஹக் பண்ணு மீரா. ஓகே 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 ஜங்குக். என்னாச்சு ஜங்குக்? ஐ லவ் யூ மீரா. ஜங்குக், ஐ லவ் யூ மீரா. ஐ லவ் யூ ஸோ மச் மீரா. ஐ லவ் யூ ஸோ மச். என்னை விட்டு நீ போக மாட்டல மீரா. ஜங்குக், ரியலாவா ஜங்குக்? ஆமாம் மீரா, ஐ ரியலி லவ் யூ. என்னை விட்டு போக மாட்டல மீரா. நீ என்னை விட்டு போக மாட்டல. இல்லை இல்லை ஜங்குக், நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஐ லவ் யூ டூ ஜங்குக். அப்போ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா மீரா? ஜங்குக், கல்யாணம் பண்ணிக்கிறியா மீரா? ஓகே ஜங்குக், நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஜங்குக். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச் மீரா. ஐ லவ் யூ. இப்படி சொல்லிட்டு ஜங்குக் இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. அவன் அப்புறம் அவனோட அம்மாவுக்கு கால் பண்ணி, இப்படி நான் மீராவை கல்யாணம் பண்ண போகிறேன், நெக்ஸ்ட் இயர் மாதிரி கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கே ஜங்குக்கோட அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. அப்போ அவங்களும் ஜங்குக்கோட அப்பா கிட்ட, நீங்கள் தான் வாயனோட திருப்பி சேருவான்னு சொன்னீங்க, அவன் ஏன் பையன், அவளை விட செம்ம பொண்ணை பிடிச்சிருக்கான், கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு சொன்னோன்னே ஜங்குக்கோட அப்பாவுக்கு செம்ம ஷாக்கு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஜங்குக்கு எவ்வளோ வாயனை லவ் பண்ணான்னு சொல்லிட்டு. அதனால தான் பிடிக்காட்டியும் அவர் கல்யாணம் பண்ணி வச்சுருந்துருப்பாரு. டிவோர்ஸ் பண்ணக்குள்ள கூட
ஜஸ்ட் அவரோட அட்வைஸ் ஒப்பீனியனை மட்டும்தான் வச்சாரு. டெசிஷன் அவங்களோடது அப்படின்ற மாதிரி விட்டுருப்பாரு. என்னைக்காவது புரிஞ்சு திருப்பி சேருவாங்கன்ற மாதிரி நினச்சிருப்பாரு. ஸோ அவருக்கே செம்ம ஷாக்கு. வயனை நினச்சி வேற அவருக்கு கவலையாக இருக்குது. சரி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி அவர் இருக்காரு. ஸோ இப்படியே கொஞ்ச நாள் ஸ்கிப் ஆகுது. ஜங்குக் மீராவோட இன்னும் க்ளோஸ் ஆகுறான். இருந்தாலும் வயன் அப்படி பண்ணிட்டான்றது வேற மண்டைக்குள்ளே இருக்குது. ஸோ அடிக்கடி ட்ரிங்க்ஸ் பண்ணுறான். பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வாரான். மீரா தான் அவனை கூட்டிகிட்டு வாரா. அதெல்லாம் பார்க்க ரியானுக்கு ஒரு மாதிரி சுத்தமாக பிடிக்கல. கம்ஃபர்ட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லிட்டு ஜங்குக்கை ஷோல்டரில் சாய்ச்சிக்கிறது, மடியில் படுக்க வச்சுக்கிறது, இந்த மாதிரிலாம் அவள் பண்ணுறா. நைட் டைம்னால ரியான் தூங்கியிருப்பான் அப்படின்ற மாதிரி அவன் நினச்சிட்ருப்பான். ஆனால் ரியான் டெய்லியும் அதை பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி இது பிடிக்கவே இல்லை. அப்போ ஒரு நாள் அன்னைக்கு ஜங்குக் ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணலை, நார்மலாக தான் இருக்கான். மீராவும் இருக்கா. அப்போது நீங்கள் இந்த வீட்டுக்கு வர்றது எனக்கு சுத்தமாக பிடிக்கல, தயவு செஞ்சு இனிமேல் வராதீங்க. ரியான், என்ன பேசுகிற ரியான்? இது மேனஸா ரியான்? பெரியவங்க கிட்ட இப்படி தான் நடந்துக்கணும்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேனா ரியான்? மீரா ஆண்டிக்கிட்ட சாரி கேளு ரியான். முடியாது, எனக்கு அவங்கள பிடிக்கல, போக சொல்லுங்க, வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லுங்க. ரியான், கோவம் வருது ரியான், அடிச்சிருவ ரியான். எங்க இருந்து இதெல்லாம் பேச கத்துட்டு வந்த ரியான்? சாரி கேளு ரியான். முடியாது, நீங்க வீட்டை விட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ரியான் மீராவோட கையை பிடிச்சி இழுத்து கொண்டு போய் டோர்கிட்ட விட்டுடுறான். ரியான் போங்க, வராதிங்க. ரியான் உன்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் ரியானை அடிச்சிடுறான். ரியான் ரொம்ப அழுகுறான். ஜங்குக் ஏன் இப்போ ரியானை அடிச்ச ஜங்குக்? இல்ல மீரா, வர இதெல்லாம் எங்க இருந்து பழகிட்டு வாரானே தெரியல. இப்படி வச்சாதான் சரி. ரியான், ஆண்டிக்கிட்ட சாரி கேளு ரியான். முடியாது, அவங்கள எனக்கு பிடிக்கவே இல்லை. ரியான், அவங்கள மட்டும் இல்லை, உங்களையும் பிடிக்கல, சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இப்படி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ரூம்க்கு ஓடிடுறான். ஜங்குக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா உங்களை எனக்கு பிடிக்கலன்னு அவன் சொல்லுவான்னு அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஒரு மாதிரி அப்படியே அங்கே நின்றுடுறான். மீராக்கும் லைக் ஜங்குக் வேணும், அதோட ரியானையும் நல்லா பார்த்துக்கிறேன் அப்படின்னு தான் இருப்பா. அவளுக்கு ஜங்குக் வேணும், ஆனால் ரியானையும் ஜங்குக்கையும் பிரிக்கணும்லாம் அவளுக்கு எந்த ஒரு இன்டென்ஷனும் இல்லை. அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கு. ஜங்குக், நான் போகிறேன் ஜங்குக். ரியானை ஏன் அடித்த ஜங்குக்? பாவம் இல்லை ஜங்குக், அவனை போய் பாரு, நான் கிளம்புறேன். மீரா அப்படி சொல்லிட்டு போக ஜங்குக் ஸ்டில் அவன் அப்படியே தான் இருக்கான். அவனுக்கு டக்குன்னு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணிக்கவே முடியல. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு போய் அப்படியே சோஃபாவில் உட்காந்துருக்கான். அவனோட கண்ணில் டியர்ஸ் வருது. அந்த பக்கம் ரியானும் ரூம்குள்ளே பெட்டில் படுத்து அழுதுட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்தில் வயனுக்கு கால் பண்ணி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறான். என்ன ரியான் சொல்கிற? எனக்கு இங்கே இருக்கவே பிடிக்கலம்மா, நான் உங்கள் கூடவே இருக்கேன், ரித்து மாதிரி என்னையும் கூட்டிட்டு போங்கம்மா. சரி அழாத ரியான். ஒருவேளை அப்பா நீ ஆண்டிக்கிட்ட அப்படி பேசுனதுனால அடிச்சிருந்துருக்கலாம்ல ரியான். நீ அப்படி பேசுனது தப்பு இல்லை. இல்லை அது இல்லைம்மா, அதனால அவங்கள அப்படி பேசலை. இப்படி சொல்லிட்டு லைக் எல்லாத்தையும் சொல்கிறான். மீரா ஜங்கு கூட க்ளோஸாக இருக்கிறது, ஜங்குக்கு இப்போலாம் குடிச்சிட்டு வர்றது, அப்புறம் ஏற்கனவே ரொம்ப நாளாக இது ரியானுக்கு பிடிக்காமல இருந்துச்சு, அது எல்லாத்தையும் சொல்கிறான். அப்போது வயனுக்கு ஜங்குக்கு மேலே ஒரு பேடான இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகுது. ஏன்னா பசங்களை அடித்தா அவனுக்கு பிடிக்காது. சின்ன வயசில் ரியான் அடித்தாலே ஜங்குக் ரொம்ப கோவப்படுவான். இப்போது எவ்வளோ ஒருத்தி கூட இருக்கிறதுக்காக பையனை போட்டு அடிச்சிருக்கானேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி தப்பாக யோசிக்கிறாங்க. ரியான் அழாத, ரியான் அழாத. அம்மா 4 வாரேன்,
நாளைக்கு மட்டும் பொறுத்துக்கடா. அதுக்கப்புறம் நான் இங்கே கூட்டிகிட்டு வந்துடுறேன்னா ஒன்று. இங்கே ரித்து கூட ஜாலியாக இரு ரியான். ம் சரிம்மா. ம் அழாத ரியான். கண்ணை தொடச்சிக்க பார்க்கலாம். ம் சரிம்மா. ம் குட் பாய். அம்மா வரேன்னா இந்த மாதிரி வாயின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் ரொம்ப நேரம் இருந்துட்டு அப்புறம் ரியானை போய் சாப்பிட கூப்பிடுறான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான். கூப்பிட்டதுக்கு வேணான்ற மாதிரி சொல்லிட்டு படுத்துடுறான். அதனால ஜங்குக்கும் சாப்பிடல. ஸோ அவனும் போய் படுத்துடுறான். மற்ற நாளைக்கெல்லாம் ரியான் ஜங்குக்கை ஹக் பண்ணிட்டு படுப்பான். ஆனால் அன்னைக்கு ஒரு மாதிரி ரொம்ப தள்ளி போய் படுத்திருக்கான். ஜங்குக்கும் எவ்வளவோ சமாதானப்படுத்துகிறான். ஆனால் முடியல. உங்களை எனக்கு பிடிக்கலன்னே சொல்கிறான். அது ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கும் ஜங்குக்கு. ஸோ சரின்ட்டு அவன் விட்டுட்டு அவனும் தூங்கிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங்கும் ரியான் ஜங்குக்கிட்ட எதுவுமே பேசலை. அவனை ஸ்கூலுக்கு கொண்டு போய் விடக்குள்ள கூட திரும்பி ஒரு பாய் கூட அவன் சொல்லலை. ஒரு மாதிரி ஜங்குக் ரொம்ப ஃபீல் பண்ணுறான். ஸோ அன்னைக்கு வீட்டுக்கு வந்தோன்னே ரியான் சோஃபாவில் உட்காந்துருக்க ஜங்குக் போய் ரொம்ப சமாதானப்படுத்துகிறான். ஆனால் அவன் கீழே குனிஞ்சிட்டு எதுவுமே ஜங்குக்கிட்ட பேசலை. ரியான், அப்பா கிட்ட பேசு ரியான். நான் தான் அன்னைக்கு மீரா ஆண்டியை கூட்டிட்டு வரல. பேசு ரியான். ரியான், தள்ளி போங்க. இன்னைக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வரல. அப்போது இனிமேல் அவங்க இங்கே வரவே மாட்டாங்கல்ல? அது இல்லை எனக்கு தெரியும். இன்னைக்கு இப்படி சொல்லுவீங்க, அப்புறம் கூட்டிகிட்டு வருவீங்க. எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன அம்மாவை விடையெல்லாம் அவங்கள தானே பிடிச்சிருக்கு. அதனால தானே இப்படியெல்லாம் பண்ணுறீங்க. உங்களை எனக்கு பிடிக்கவே இல்லை. கொஞ்சம் கூட பிடிக்கல. ரியான், அப்படி மட்டும் சொல்லாத ரியான். அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ரியான். அப்பாவுக்கு உன்னை விட யார் ரியான் இருக்கா? உன்னை தவிர வேற யாரையாவது அவ்வளோ பிடிச்சிருமா ரியான் எனக்கு? உன்னை தானே ரியான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ மீரா ஆண்டி இனிமேல் இங்கே வர மாட்டாங்களா? அது எனக்கு தெரியும்ப்பா. நீங்கள் அவங்கள வர வேணும்னு சொல்ல மாட்டீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். என் கூட பேசாதீங்க. ரியான், அது இப்போ அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது ரியான். நான் ஏன் அப்படியெல்லாம் பண்ணுறேன்னு நீ பெரிய பையனானோன்னு அப்போ உனக்கு சொல்கிறேன் ரியான். இப்போ பேசு ரியான். இப்படி சொல்ல ரியான் அதுக்கப்புறம் பேசவே இல்லை. அவன் பாட்டுக்கு போய் படுத்துட்டான். ஜங்குக்கும் கஷ்டமாக இருந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட் டே மீரா கிட்ட போயும் நடந்ததெல்லாம் ஜங்குக் சொல்கிறான். அதனால வீட்டுக்கு வா, நாம் அவனை உட்கார வச்சு பேசி புரிய வைக்கலாம் அப்படின்ற மாதிரி ஜங்குக் சொல்கிறான். அவளும் ஓகேன்ற மாதிரி வீட்டுக்கு வாரா. அப்போது ரியானை கூப்பிட்டு எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறாங்க. அவன் பேசவே மாட்டேங்கிறான். அப்போ டோர்பெல் ரிங் ஆகிற சத்தம் கேட்டோன்னே ரியான் எந்திரிச்சு குடுகுடுன்னு ஓடி வந்து கதவை திறக்கிறான். பார்த்தா அங்கே இருக்கிறது வயன்தான். அம்மா. ரியான். யார் ரியான்? இப்படி ஜங்குக்கும் வர மீராவும் பின்னாடி வாரா. வயனை பார்த்தோன்னே அவங்களுக்கு ஷாக், ஏன் வந்திருக்கான்னு சொல்லிட்டு. வயனுக்கு ஜங்குக்கை பார்க்க அவ்வளோ கோவம் வருது. ரியான், நீ புக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வரியா? ட்ரெஸ் எல்லாம் வீட்டில் இருக்குல்ல? சரிம்மா அப்படின்ட்டு அவன் உள்ளே போக, என்ன பண்ணுறீங்க? நான் என்னோட பையனை கூட்டிகிட்டு போக வந்தேன். ஆனால் அன்னைக்கு அவன் உங்கள் கூட இருக்கிற நாளே இல்லை. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றைக்குமே என் பையனை என் கூடவே வச்சுக்கிறதுக்கு தான் கூட்டிகிட்டு போக வந்தேன். எதுக்கு? ரியான் என் கூட தான் இருப்பான். அவன் எனக்கும் பையன்தான். புரியுதா? பையனை உரிமை கொண்டாட மட்டும் பத்தாது, ஒழுங்கா அவனை பார்த்துக்க தெரியும். ஹே, என் பையனை நான் ஒழுங்காக தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் பார்க்குற லட்சணம் தான் நல்லா தெரியுது. கூட ஒருத்தையை வீட்டில் வச்சுக்கிட்டு அப்படின்ட்டு மீரா ஒரு மாதிரி பார்த்து வயன் சொல்ல, ஹே, அவளை என்ன மறைக்கிற? ஓ, அவங்கள சொன்னோன்னா சாருக்கு கோவம் வருது இல்லை? இந்த கோவத்தோட தானே என் பையனை போட்டு நேற்று அடிச்சிங்க. இதோ பார்,
அவன் தப்பா பண்ணனால தான் நான் அடித்தேன். ஒரு பையன் தப்பு பண்ணா அப்பான்றவன் கண்டிக்க தான் செய்வான். ஓ அப்படியா? நீங்கள் தப்பு பண்ணுறதெல்லாம் பார்த்தனால தானே அவன் தப்பாக நடந்துக்கிட்டான். ஹே, என்ன ஏதேதோ சொல்லி ரியானை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பார்க்குறியா? நான் பிரிக்க பார்க்கலங்க, நீங்களாதான் அவனை உங்ககிட்ட இருந்து பிரிச்சுக்கிட்டீங்க. அவனாதான் கால் பண்ணி நீங்கள் பண்ணுறதெல்லாம் சொல்லி என்னை கூட்டிகிட்டு போயிடுங்கம்மான்னு சொன்னான். ம், உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை நீங்கள் தாராளமாக பாருங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு என்னோட பிள்ளைங்களோட சந்தோஷம் தான் முக்கியம். அதனால ரியானா அனுப்பி வச்சிருங்க என்ன. இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நேரம் அங்கே ரியான் புக்கெல்லாம் எடுத்து வச்சு பேக்கை மாட்டிட்டு வந்துட்டான். ரியான், இங்கே பாரு ரியான். இப்படி சொல்லிட்டு ரியான் முன்னாடி ஜங்குக் நீல் டவுன் பண்ணி அவனோட ஃபேஸை கப் பண்ணி, ரியான், நான் இன்னைக்கு எதுக்காக மீரா ஆண்டியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரேன்றத உன்கிட்ட சொல்கிறேன் ரியான். சொல்கிறேன். இனியால் நான் அப்படியெல்லாம் நடிக்க மாட்டேன் ரியான். இப்போ சொல்லு ரியான், அப்பா கூட இருக்கியா இல்லைன்னா அம்மா கூட போறியா? அப்படின்னான ரியானுக்கு கொஞ்சம் ஃபீல் ஆகுது. ஏன்னா இவ்வளோ நாள் அப்பா கூடலாம் இருந்திருப்பான். ஸோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு மீராவை தான் பார்க்குறான். அவனுக்கு அவ்வளோ கடுப்பாகுது. அப்போ அவன் யோசிச்சுட்டு, நான் அம்மா கூடவே இருக்கேன்ப்பா அப்படின்னோன்னா ஜங்குக்கு ஒரு மாதிரி அவ்வளோ கஷ்டமாக ஆயிருந்திருக்கும். ரியான் அவனோட கையால் ஜங்குக்கோட கையை எடுத்து விட்டுட்டு வயனோட கையை போய் பிடிச்சிக்கிறான். அப்போது ஜங்குக்கும் எந்திரிக்க, ரொம்ப தேங்க்ஸ், புரிஞ்சுக்கிட்டு என் பையனை என்னோட அனுப்பி வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி சொல்லிட்டு வயன் போகிறாங்க. போகக்குள்ள இவ்வளோ நடந்து ரியான்காகவாவது அவன் அவளை விடுறேன்னு சொல்கிறானா பாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு ரொம்ப கோவத்தோடு போகிறாங்க. இந்த பக்கம் ஜங்குக் ரியான் போகிறதே பார்த்துட்டுன்ட்டு அப்படியே வந்து சைலண்ட்டாக உட்காந்துடுறான். மீராவும் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, ஜங்குக் ஜங்குக் என்னாச்சு ஜங்குக்? என்கிட்ட ஜங்குக் எதுவுமே பேசலை. லைக் அவனுக்கு எல்லாமே விட்டுட்டு போன மாதிரி ஆயிடுச்சு. அவனுக்கு இருந்த ஒரே ஒரு சந்தோஷம்னா அது ரியான் தான். ஸோ அப்படியே அவன் எதுவுமே பேசாமல் ஜஸ்ட் உட்காந்து மட்டும் இருக்கான். அவனுக்கு அளவும் வரமாட்டேங்குது. அந்த அளவு கஷ்டமாக இருக்குது. மீராவும் பக்கத்தில் இருந்துட்டு, என்னாச்சு ஜங்குக்கு, ஏதாவது வேணுமான்லாம் கேட்டிருப்பா. ஆனால் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேன்றான். ஓகே காய்ஸ், இந்த பாட்டை இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்டோரி ரொம்ப சேடாக போதா என்ன? சௌந்தர்யா சிஸ் சொல்லியிருந்தீங்க ரொம்ப சேடாக இருந்துச்சுன்னா சாரி. கண்டிப்பாக அடுத்த பாட்டில் 2 பேரும் ஒன்றா சேர்ந்துருவாங்க. ஓகே, ஸோ அடுத்த பாட்டுக்கு வெயிட் பண்ணுங்கள்.